Students, today we are going to see about 11th standard pros, the queen of boxing, MC Mary Kom. Okay, so she is a boxer. So this this pros is fully about MC Mary Kom. So the queen of boxing. The autobiography is in this prose. The autobiography means சுயசரிதை. அவங்களுடைய சுயசரிதை அந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா what is the name of that book means unbreakable. அந்த சுயசரிதையில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ். ஓகே, அதை படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு இட்ஸ் கிவ்ஸ் மோர் மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்வத்தை தூண்டுதல், நம்மளும் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற தாட்ஸை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் கால் அன்பிரேக்கபிள். ஸோ அவங்க எழுதின ஆட்டோபயோகிராஃபி, அவங்கள பற்றின அவங்களோட சக்ஸஸ், அவங்க கோல்டு மெடல் வாங்கினது, ஃபஸ்ட்டு சில்வர் மெடல் வாங்கினது, பென்சில்வேனியா, யூஎஸ் போனது, அவங்களோட ஆப்பனன்ஸ் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணாங்க, எந்த இயர் வந்து சில்வர் மெடல் வாங்கினாங்க, எந்த இயர் கோல்டு மெடல் வாங்கினாங்க, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்களுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிறது இந்த ப்ரோஸில் வந்து இருக்கும். எம்சி மேரி கோம் அவங்களுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா பாயிண்ட்ஸும் அதில் இருக்கும். ஸோ பேங்காக் சாம்பியன்ஷிப்பில் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க 48 kg கேட்டகரி. ஸோ 48 kg அந்த கிரேடில் வந்து இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் அசோசியேஷன், உலக அளவில் பாக்ஸிங் அமைப்பு, சரிங்களா, அதில் வந்து முதற்கட்டமாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல், அந்த அமைப்போட பேர் வந்து இன்டர்நேஷ்னல் டி பாக்ஸிங் அமைச்சர் ஆஃப் த ஏஐபிஏ. அதாவது அந்த அசோசியேஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டி பாக்ஸிங் அமைச்சர் ஆஃப் த ஏஐபிஏ. வேர்ல்டு உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப், உலக அளவில் பெண்களுக்கான குத்து சண்டை சாம்பியன்ஷிப்பில் வந்து இவங்க வந்து கோல்ட் மெடல், ஷி காட் த கோல்ட் மெடல். எம்சி மேரி கோம் in Pennsylvania, USA in November to December 2001. இந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 2001 she got the gold medal boxing championship for women. So I already told you, அவங்களோட ஆட்டோபயோகிராஃபியில் இஸ் அவங்களோட சக்ஸஸ் கோல்டு மெடல் எப்போ வாங்கினாங்க, ப்ளஸ் சில்வர் மெடல் எப்போ வாங்கினாங்க, அண்ட் who are the people's help to marry Kom. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மை ஃபாதர் டு கலெக்ட் ருபீஸ் 2000 ஃபார் மை ட்ரிப். அவங்க ட்ரிப்புக்காக ஃபஸ்ட்டு இவங்க ரொம்ப ராயல் ஃபேமிலிலாம் கிடையாது. அவங்களோட ட்ரிப்புக்காக அவங்க அப்பாவால் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ஜஸ்ட் ருபீஸ் 2000 அவங்க கலெக்ட் பண்ண அமௌண்ட். ஓகே, ஸோ அவங்க வந்து எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் இன் அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அங்கே இருக்கிற திங்ஸ் வாங்கக்கூடியது, அப்புறமா அதை வந்து ஃபார் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபுட்டு. ஏன்னா வந்து அவங்களோட வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் அங்கே தான் நடக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கு போகிறதுக்கான அமௌண்ட்டே அவங்ககிட்ட மேரி கோம் கிட்ட இல்லை. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் லேர் அப்படிங்கிறது அவங்க ஃப்ரெண்டோட நேம். இந்த மாதிரி ட்ரிப் போகணும், எங்கிட்ட சுத்தமாக அமௌண்ட்டில் 2000 தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா 1 லேக் வந்து சம் ஐடியாஸ். ஓகே, அவங்க சம் ஐடியாஸ் சொல்கிறாங்க. என்ன ஐடியாஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா they have to meet. எதுக்காக அப்படின்னா நம்ம இந்தியானா பார்த்தீங்கன்னா காஸ்ட் அவ்வளோக்கு ஃபுட்டு, ட்ராவல், அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான மணி, ஏன்னா பிகாஸ் அந்த சாம்பியன்ஷிப் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கான அமௌண்ட் வந்து தேவைப்படும் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அமௌண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ கையில் அமௌண்ட் இல்லாமல் எப்படி போயிட்டு சாம்பியன்ஷிப் எப்படி ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸிங்கில் கலந்துக்க முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அவங்க தைரியமாக போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னா அமௌண்ட் வேணும். அவங்க இருக்க எக்ஸ்பென்சஸ் வாங்குறதுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமான அமௌண்ட் வந்து அவங்க கையில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ 2 MPs வந்து மீட் பண்ணுறாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் 1 லேரோட ஹெல்ப். 1 லேர் அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. 2 MPs மீட் பண்ணுறாங்க. அவங்க ஒருத்தர் வந்து ருபீஸ் 5000 அண்ட் ருபீஸ் 3000 they have to give. ஸோ அவங்க கையில் ஃபுல் அமௌண்ட் நெட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் 10,000 இருக்குது, சரிங்களா. ருபீஸ் 10,000 அமௌண்ட் அவங்க கையில் இருக்குது இன் மை ஹேண்ட்ஸ். இப்போ தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப தைரியமாகவே இருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கான அமௌண்ட் இப்போ இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க இப்போ எங்கே போகணுன்னா பென்சில்வேனியா யூஎஸ்க்கு போகணும். ஸோ பென்சில்வேனியா யூஎஸ் அங்கே போனோன்னா வாட் இஸ் இட், அதற்கான அமௌண்ட்டு எல்லாமே அவங்க கையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களோட அச்சீவ்மெண்ட்னா கோல் எப்படி அச்சீவ் பண்ணுறது, நம்ம எப்படி கோல்டு மெடல் வின் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வெறும் கையோட திரும்பி வர முடியாது இல்லையா. வெறும் கையோட மீன்ஸ் சக்ஸஸ் இல்லாமல் வந்தோம் அப்படின்னா நம்ம போடுற எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகுது. எக்ஸாமாக இருக்கட்டும், நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் இல்லையா, யூனிவர்சிட்டிஸ் எக்ஸாம், எந்த எக்ஸாம் ஆகினாலும் இருக்கட்டுமே, நம்ம நைட் ஃபுல்லாக படிச்சுட்டு நம்ம ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ணலை, மார்க் வரல அப்படின்னா இட்ஸ் நோ யூஸ்.
நம்ம நைட் ஃபுல்லாக படித்தேன், ஃபுல்லாகவே படிச்சுட்டே தான் இருந்தேன் அப்படின்னா தட்ஸ் நாட் அ மேட்டர். எந்த அளவுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்னா தான் நம்மளோட ஹார்ட் ஒர்க் வந்து எதில் தெரியும்னா நம்மளோட ரிசல்ட்டு மார்க்ஸில் தான் தெரியும். ஏன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீ நைட் ஃபுல்லாக படித்தங்கிறது. மற்றவங்களுக்குலாம் தெரியணும்னா உன்னோட மார்க்ஸ். அந்த மாதிரி தான் இவங்க வந்து யூஎஸ்ஏ போகிறது, ஹெல்ப் பண்ணது அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. வாட் இஸ் இட், இந்தியாவுக்காக அவங்க வந்து மெடல் வாங்கணும். அப்போ தான் அதில் ஒரு ஃபுல்ஃபில் இருக்கும். கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அதற்கான பெனிஃபிட் வந்து டெஃபினட்டாக we have to achieve that. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பென்சில்வேனியா ரொம்ப கோல்ட் அண்ட் பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பிளேஸை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் அரேனா, விளையாட்டு அரங்கம். அதுக்கு வந்து நேராகவே வந்து அவங்க போயிடுறாங்க விளையாட்டு அரங்கத்துக்கு. ஐ வாஸ் ப்ளீஸிங். ஸோ அங்கே எல்லாமே அவங்களுக்கு எல்லா விஷயமும் பிடிச்சிருக்கு. பென்சில்வேனியா எஸ் அமெரிக்கா பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அழகா எஸ் ஐ ஆல்ரெடி கோல்ட் அண்ட் பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான பிளேஸாக தான் இருக்குது. அங்கே இருக்கவங்களும் வந்து இவங்ககிட்ட நல்லா கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் வந்து நடந்துப்பாங்க. எனார்மஸ்லி வாட் அமெரிக்கா வாஸ் ஆல் அபவுட். எஸ், இப்போ அமெரிக்கா வாஸ் ஆல் அபவுட், அமெரிக்கானா என்ன அப்படிங்கிறத இப்போ நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் ஸ்ட்ரைக் டு திஸ் கோச்சிங் அரேனா, விளையாட்டு அரங்கத்துக்கு டேரெக்டாக போயிட்டாங்க. நல்ல வேலை, ஷி இஸ் அ ஸோ லக்கி பர்சன். பிகாஸ் அன்னைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கிடையாது, சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கிடையாது மீன்ஸ் உடனே ப்ளஸ் மார்னிங் ஃப்ளைட் ஆகிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மார்னிங் அங்கே இருக்காங்க. ஸோ மார்னிங் டைமில் வந்து மார்னிங் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மார்னிங் தான் ஒரு ஃப்ளைட் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து மார்னிங் அங்கே இருக்கும்போது அப்போ தான் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் அன்னைக்கு வந்து பாக்ஸிங் கிடையாது. ஓகே, ஆனால் சம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க கண்ட்ரீஸில் இங்கே வந்த உடனே வந்து பாக்ஸிங் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருந்தது. எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைம் இருந்தது. ஐம் ஸோ லக்கி. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் கொஸ்டினில் இருக்கும். ஐம் ஆல்ரெடி டோல்ட் ப்ரோஸ் வந்து இந்த அளவுக்கு லைன் பை லைன்ஸ் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா ஏன்னா அந்த பேராகிராஃப் மேரிகோம் எஸ் பேராகிராஃப் டெஃபினட்டாக வரும். 3 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்குது. ஸோ அதில் வேர்ட்ஸ் சினானிம்ஸ் இருக்குது, ஆண்டனிம்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாஸ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சஃபரிங் ஃப்ரம் ஜெட் லேக் அப்படின்னா அந்த விமானத்தில் போக்குவரத்து பண்ணது. எஸ், அது ஜெட் லேக்னா இட்ஸ் டயர்ட். ஓகே, விமான போக்குவரத்து அவங்க போனது வந்து ரொம்ப எனக்கு டயர்டாக இருக்கும். பஸ்ஸில் வந்து நம்ம ரொம்ப டயர்டாக இருக்குது, ட்ராவல் டயர்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? அதெல்லாம் இங்கே சொல்லியிருப்பாங்க. எனக்கு செம்ம டயர்டாக இருந்தது. கம்பல்சரி ஃபார் ஆல் த பிளேயர்ஸ். அன்றைக்கி வந்து பாக்ஸிங் வந்து உடனே பாக்ஸிங் அவங்களுக்கு அன்றைக்கி இருந்தது அப்படின்னா என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. டெஃபினட்டாக அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஃபார் ஆல் த பிளேயர்ஸ். எனக்கு டயர்ட் இருந்தது. நல்ல வேலை, ஐம் ஸோ லக்கி. எனக்கு அன்றைக்கி எந்த மேட்சும் பாக்ஸிங் எதுவுமே கிடையாது. டீம்மேட்ஸ் வாஸ் ஸோ லக்கி. அவங்களோட டீம்மேட்ஸ் அவங்க ரூமில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க கூட வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட் வில் எனஃப் டு ஃபேஸ் மை ஆப்பனன்ட். எது போட்டியாளர்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு ரெஸ்ட் கிடச்சிருக்கா. ஐம் ஸோ லக்கி. ஃபேஸிங் நியூ ஆப்பனன்ட்ஸ், போட்டியாளர்களை சந்திக்க வந்து நான் தயாராக இருக்கேன். கண்டிப்பாக ஐம் கான்ஃபிடென்ட். பிளேயர்ஸ் அப்படின்னாவே இப்போ எக்ஸாம் எழுத போகிறோம்னாவே ஃபஸ்ட்டு நம்மளோட கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அச்சீவ் பண்ண முடியும். ஐ காம்படிட்டட் இந்த 48 kg பீரியடில் வந்து இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. டீம்மேட்ஸ் அந்த போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து எல்லாருமே தோத்துக்கிட்டே வராங்க, யாரும் வின் பண்ணலை. ஆனால் இவங்க வந்து கண்டிப்பாக நான் கோல்டு மெடல் வின் பண்ணுவேன். ஏன்னா எல்லா ஆப்பனன்ஸுமே யாரையுமே வேர்ல்டில் தோற்கடிக்க முடியாது அப்படின்ல யாருமே கிடையாது. எப்பயுமே ஒருத்தவங்க வின் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்கனாலும் எஸ் இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறத மேரிகோம் வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. என்னோட ஆப்பனன்ஸ் வந்து அன்பீட்டபிள் பர்சன்ஸ்னால் அப்படிலாம் யாரும் கிடையாது. அன்பீட்டபிள் அப்படின்னா அவங்கள தோற்கடிக்க முடியாது அப்படின்லாம் கிடையாது. என்னால் கண்டிப்பாக தோற்கடிக்க முடியும். என்னோட போட்டியாளர்களை என்னால் தோற்கடிக்க முடியும். என்னால் டெஃபினட்டாக கோல்டு மெடல் வின் பண்ண முடியும். பிகாஸ் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த அமெரிக்காவுக்கே போயிருக்காங்க, பென்சில்வேனியாவுக்கே போயிருக்காங்க இல்லையா? ஸோ என்னால் டெஃபினட்டாக வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க மேரிகோம். ஸோ இந்த லெசன் ஐம் ஆல்ரெடி டோல் பேராகிராஃப் லைன் பை லைன் வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ மீனிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு படிங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அந்த பென்சில்வேனியா ட்ரிப் இட்ஸ் சேஞ்ச் மை லைஃப் அப்படின்ட்டு மேரிகோம் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஐ கேன் ஃபேஸ் எனி ஒன் இன் த ரிங். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா என்னால் அந்த வளையத்துக்குள்ளே யாரை வேணாலும் ஃபேஸ் பண்ண முடியும், ஆப்பனன்ஸை யாரை வேணாலும் ஃபேஸ் பண்ண வின் பண்ண முடியும்னு நான் நினச்சேன். இந்த குவார்டர் ஃபைனல் காலிறுதி சுற்றிலிருந்து நதியா ஹோம்கி ஆஃப் போலாண்ட்
அந்த வீராங்கனை நதியா ஹோம்கி ஆஃப் போலாண்ட் பை ஆர்எஸ்சி மெத்தடில் வின் பண்ணியிருப்பாங்க. ஆர்எஸ்சி மெத்தட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்சிங்கிறது ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து இவங்க இப்போ மேரி கோம் வந்து அடித்தாவே அவங்க தாங்க மாட்டாங்க. டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து பெரிய காயங்கள் ஏற்படும். அந்தளவுக்கு வந்து அவங்க உடல் வலிமையற்று காணப்படுது. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ரவுண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ மேரி கோம் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நதியா ஹோம்கியை வந்து யார் வின் பண்ணுவா? ஆர்எஸ்சி மெத்தடில் மேரி கோம் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ செமிஃபைனல் அடுத்தது வந்து அரையிறுதி சுற்றில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாமி பஹல் ஆஃப் கனடாவை சேர்ந்த ஜாமி பஹல் அப்படிங்கிறவங்க 21 பாயிண்ட்ஸ் 21 அவுட் ஆஃப் 9 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற இதில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ரீச் த ஃபைனல்ஸ் பட் லாஸ்ட் டு ஹுலா சாஹிப் ஆஃப் டர்க்கி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் ரவுண்ட்ஸ்க்கு போயிடுவாங்க. பட் லாஸ்ட் டு யார் வின் பண்ண முடியல அப்படின்னா ஹுலா சாஹிப் ஆஃப் டர்க்கி. ஹுலா சாஹிப் ஆஃப் டர்க்கி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து 13-5 13-5 இந்த செட் கணக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, புள்ளி கணக்கில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. பாக்ஸிங்கில் அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய பாக்ஸிங் ரூல்ஸ் எல்லாம் இருக்குமே. ஒரு சில இடத்துல வந்து அவங்கள அடிக்கக்கூடாது. ப்ளஸ் 3 ரவுண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த கிரேட்டஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் மீ வாஸ் மை லாஸ் ஆஃப் appetite. ஓகே, ஸோ ஃபைனல்ஸுக்கு போனாங்க. ஆனால் என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ண முடியல. ஃபைனல்ஸுக்கு போயிட்டாங்க. பட் கோல்டு மெடல் வாங்கியிருக்க மாட்டாங்க. சரிங்களா, கோல்டு மெடல் வாங்க மாட்டாங்க. பிகாஸ் சில்வர் மெடல் மட்டும்தான் வாங்கியிருப்பாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வந்து காண்ட் அச்சீவ் பிகாஸ் ஒவ்வொரு ரவுண்ட்ஸுக்கு போகும்போதும் அந்த வெயிட் எவ்வளோன்னு வந்து எவ்வளோ இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 46 kg தான் இருந்திருக்காங்க. ரொம்ப லாஸ் ஆஃப் வெயிட். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் வெயிட்னா பிகாஸ் அந்த ஃபுட்டு வந்து அவங்களுக்கு சேராதனால சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஓகே, அந்த ஃபுட்டு சரியாக எடுத்துக்காதனால பார்த்தீங்க என்ன ஆகும்னா அந்த வெயிட் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். வெயிட் லாஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த 13-5 அந்த செட் கணக்கில் வந்து அவங்க வின் பண்ணியிருந்தாலும் கூட ப்ளஸ் அந்த ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் லாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த சில்வர் மெடலுக்கு தள்ளப்படுவாங்க. கோல்டு மெடல் எங்களுக்கு கிடைக்காது. ஓகே, இப்போ பென்சில்வேனியாவில் வந்து சில்வர் மெடல் தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சிறந்த வீராங்கனையாக ஒரு பாக்ஸிங் உமன் பாக்ஸர்னு சொல்லிட்டு அந்த கோட் வந்து கிடச்சிருக்கும். பட் ஒன்லி த சில்வர் மெடல், நாட் த கோல்டு மெடல். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் appetite, வெயிட் லாஸ். ஓகே, சாப்பிடாதனால அவங்களோட வெயிட் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால இவங்களால வின் பண்ண முடியல. ஐ வாஸ் ஒன்லி 46 kg 46 தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஐ வென்ட் டு மை ரூம் போயிட்டு எப்பயுமே வந்து நம்மளால் வின் பண்ண முடியல, ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படியே வின் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மேரி கோம் வந்து அதுவும் ஆரம்பிச்சுருவாங்க. பட் கோச்சஸ் ரொம்ப கைண்ட். இட்ஸ் ஓகே, நீங்கள் தான் சில்வர் மெடல் வின் பண்ணிட்டீங்க இல்லையா, ஸோ அவங்க ரொம்ப கைண்ட். எப்பயும் அப்படி தானே சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வரல அப்படிங்கும்போது எஸ் இட்ஸ் ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. லார்டட் மீ சில்வர் காயின். லார்டட் அப்படிங்கிறது ப்ரைஸிங். ஓகே, ப்ரைஸிங்காக சொல்கிறது. லார்டபிள் பர்சன் அப்படின்னா ப்ரொஃபைல் அண்ட் ப்ரைஸிங் பர்சன் சொல்லுவாங்க. ஓகே, பெஸ்ட்டு எமினென்ட்லாம் சொல்கிறோம் இல்லையா, இம்பார்ட்டன்ட் ப்ரைஸிங் வேர்டு லார்டபிள். லார்டட் அப்படிங்கிறது ப்ரைஸிங்காக சொல்கிறது. லார்டபிள் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். லார்டபிள் பர்சன், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகே, பாப்புலருங்கிற ஒரு மீனிங் இருக்குது. ஏரியா ப்ரைஸிங்கை நம்ம சொன்னோம் அப்படின்னா எஸ் ஹீஸ் அ பாப்புலர். நார்மலாக எப்படி சொல்லுவோம், ஹீஸ் அ பாப்புலர் பர்சன், ஹீஸ் ஸோ ஹானரபிள். அந்த மாதிரிக்கு பதிலாக நம்ம எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னா ஹீ இஸ் ஸோ லார்டபிள். லார்டபிள்ங்கிறது இட்ஸ் அ நியூ வேர்டு. ஓகே, ப்ரைஸிங் லார்டட் மீ. ஓகே, ப்ரைஸிங் தான் சொல்கிறாங்க. சில்வர் ஒன் பண்ணது இட்ஸ் ஸோ ப்ரைஸிங் அப்படிங்கிறது. பர்சன்ஸ் சொல்லும் போது லார்டபிள் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். LOUDBLE லார்டபிள். ஸோ கன்விக்ஷன், ஃபெய்த், ஃபுல் ஃபெய்த் ஆர் பிலீஃப். நான் ஆல்ரெடி என்னோட ப்ரோஸில் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா கான்ஃபிடென்ட் இருக்கலாம், எப்பயும் ஓவர் கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இங்கே கன்விக்ஷன் இங்கே நான் சொல்லலை, மேரி கோமே சொல்கிறாங்க. என்னோட ஓவர் கான்ஃபிடென்ட், ஃபெய்த் ஆர் பிலீஃப், என்னோட அதிகமான நம்பிக்கை தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே அவங்க சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு ஆப்பனன்ஸையும் என்னால் வந்து ஃபேஸ் பண்ணி நிற்க முடியும், எல்லாரையும் என்னை வந்து தோற்கடிக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இங்கேயும் வந்து பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் appetite 46 kg தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ வந்து அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு
கோல்டு கிடைக்காது, கோல்டு மெடல் வின் பண்ண முடியாது, சில்வர் தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அவங்களால வந்து ஏற்றுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பென்சில்வேனியா ட்ரிப்புக்கு அப்புறம் இங்கே நிறைய கண்ட்ரீஸுக்கு ட்ராவல் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், நிறைய கண்ட்ரீஸ்க்கு போக வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ளே பண்ணுறத பாக்ஸிங்கை விட முக்கியமான விஷயம் என்னங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா நம்ம போயிட்டு அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறோங்கிறது வேற, ஃபஸ்ட்டு அந்த கண்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் அமைப்பு ப்ளஸ் அங்கே இருக்க ஃபுட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும், சாப்பிட்டு பழகிக்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா பிளேயர்ஸ். எஸ், பிகாஸ் இந்தியாவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இன்வால்வ் தான். ஓகே, இந்தியன் கண்ட்ரியை சேர்ந்தவங்க தான் மேரிகோம். ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் போகும்போது யாருக்குமே அந்த ஃபுட்டு ஒத்துக்கல. என்னன்னா என்ன ஆகும்னா லாஸ் ஆஃப் வெயிட் வரும். லாஸ் ஆஃப் வெயிட் வந்ததுன்னா எனர்ஜி லெவல் குறையும். எனர்ஜி லெவல் குறையும் போது நம்மளால் அதிக செட் கணக்குன்னு தான் இங்கே சொல்லுவாங்க. இப்போ 13க்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ், 13க்கு வந்து 9 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து அந்த ரிங்கில் சண்டை போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப என்றைக்குமே பாடி ஸ்ட்ரென்த்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? கான்ஃபிடென்ட் அது வேறு, ஸ்ட்ரென்த் எப்பயுமே ரொம்ப முக்கியம். அந்த ஸ்ட்ரென்த்து குறையும் போது கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்கவங்களை வந்து நம்ம எதிர்த்து போராட முடியாது, நெக்ஸ்ட்டு வந்து வின் பண்ணவும் முடியாது. அதெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து அவங்க எடுத்துக்க கற்றுக்கணும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைனா போயிருப்பாங்க. சைனா போகும்போது சாப்ஸ்டிக்ஸ் டு ஈட் ஆர் மீல்ஸ் வித்அவுட் ஆஃப் யூசிங் எஸ் அந்த நைஃப் ஃபோர்க்கு அந்த நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்குலாம் வந்து ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து நிறைய ஸ்டிக்ஸ் வந்து கையில் கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து 2 ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி சாப்பிடணும். ஏன்னா ஸ்டிக்ஸ் மேக்ஸிமம் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் கூட வீட்டில் வந்து சாப்பிட மாட்டோம், பை யூஸிங் அவர் ஹேண்ட்ஸ் ஒன்லி. ஓகே, எஸ், மோஸ்ட் ஆஃப் ஆல் இன் இந்தியா நம்ம இந்தியாவில். ஸோ சைனாவில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுத்து நூடுல்ஸை கூட நிறைய பேர் நம்மளால் கையில் தான் சாப்பிட்றோம் இல்லைங்களா? அந்த ஸ்டிக்கை எடுத்தோன்னா அவங்களுக்கு சாப்பிட முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் த ஃபுட் அந்த புஷ் இன்டு த ஸ்டொமக், அந்த ஸ்டிக்ஸில் எடுத்து அவங்க சாப்பிட்றதுக்கு கற்றுக்குறாங்க. சைனீஸ் ஃபுட்டு எஸ், அண்ட் தென் ஷீ லைக்ஸ் த சைனீஸ் ஃபுட்டு வெரி மச். சைனீஸ் ஃபுட்டு அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேலட் அப்படிங்கிறது சென்ஸ் ஆஃப் டேஸ்ட். அந்த டேஸ்ட்டுக்காகவும் சாப்பிட முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து விரும்பி சாப்பிட்டோம் அப்படின்னா தான் எப்பயுமே இட்ஸ் ஸோ குட் ஃபார் அவர் ஹெல்த். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, சென்ஸ் ஆஃப் டேஸ்ட். அந்த டேஸ்ட்டை வந்து அவங்க பிடிச்சிக்க வச்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஃபுட்டு டெஃபினட்டாக முக்கியம். ஏன் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆச்சுன்னா இப்போ 46 kgனால தான் உங்களுக்கு என்ன போச்சுன்னா கோல்டு மெடல் வந்து லாஸ் ஆகிடும். சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸாம் நைட் ஃபுல்லாக படிக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம அந்த டைமிங்கில் வந்து கரெக்டாக ஃபுட்டு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? மட்டன் சிக்கன் இந்த மாதிரி ஹெவியாகவும் எடுத்துக்கூடாது, சாப்பிடாமையும் இருக்கக்கூடாது. ஏன்னா எக்ஸாம் ரைட் பண்ணுறோங்கிறது வேறு, அடுத்தது ஃபஸ்ட்டு ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியம். ஹெல்த் அன்றைக்கி மார்னிங் உனக்கு பாதிச்சுன்னா உன்னால் என்ன பண்ண முடியாது? எக்ஸாம் போல் ஸ்டொமக் பெயின் இருந்துச்சுன்னா உன்னால் நீ மெமரி பண்ண எல்லாத்தையுமே வந்து அங்கே ப்ரெசென்ட் பண்ண முடியாது இல்லையா? நீ மெமரி பண்ணதில் ப்ரெசென்ட் பண்ண முடியாது, மார்க்ஸ் லோவாக. அதெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க. எந்தளவு நீங்கள் பெஸ்ட் பிளேயராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபுட்டு, அடுத்து ஹெல்த்து. ஓகே, இதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்ஸ் ஆஃப் டேஸ்ட்டு எனக்கு பிடிச்சிட்டு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் பேக்டு ஃபுட் ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சம் பேக்டு ஃபுட்டெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத வந்து மேரிகோம் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. மேரிகோம் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு டெல்லிக்கு ரிட்டர்ன் ஆகும்போது இம்ஃபால் அவங்களோட ஓன் பிளேஸ் வந்து நேட்டிவ் பிளேஸை வார்ம் வெல்கம். ஓகே, அங்கே இருக்கவங்களாம் பயங்கரமாக வெல்கம் பண்ணுறாங்க மேரிகோமை. என்னென்னா இந்த ட்ரம் செட்ஸு, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கேர்லாண்ட்ஸு இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. மேரிகாம் வார்ம் வெல்கம் பை த பீப்புள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு மேரிகோம் வந்து டெல்லி வரும்போது அவங்களுக்கு நிறைய வார்ம் வெல்கம், பீப்புள்ஸ் வார்ம் வெல்கம் பண்ணாங்க. கேர்லாண்ட்ஸ், மலர்கள், ட்ரம் பீட்ஸ், அந்த மேலத்தாளங்கள் எல்லாமே அதிகமாக இருந்தது. அவங்கள வந்து வரவேற்கிறதுக்காக இம்ஃபால் அவங்களோட நேட்டிவ் பிளேஸு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபெலிசிட்டேஷன் ப்ரோக்ராம், கங்க்ராச்சுலேட்டரி அட்ரஸ், ஓகே, பாராட்டு விழா, ஓகே, அந்த மாதிரி வந்து அங்கே லங்கல் அப்படிங்கிற இடத்துல கவர்மெண்ட் பேப்பர்ஸ் அங்கே தான் அந்த விழா வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே நிறைய பரிசுகள், பாராட்டுகள், கௌரவிக்கும் வார்த்தைகள் எல்லாமே அதிகமான பாராட்டுகள் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சே தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர்ஸ், நன்றி செலுத்தக்கூடிய வகையில் அந்த வார்த்தைகள் எல்லாமே இருந்தது. என்ன நன்றினா இந்தியாவுக்காக சில்வர் மெடல், ஷீயா ஒன் தட் சில்வர் மெடல், தட் இஸ் த ரீசன். ஸோ அடலேஷன், இயர்ஸ் அப்ரிஷியேஷன், நிறைய அப்ரிஷியேஷன் மேரிகோமுக்கு கிடச்சிது.
அதில் 1% ட்ரெடிஷ்னல் ஷால் அப்படிங்கிறது பாரம்பரியமிக்க சால்வை எல்லாமே அவங்களுக்கு வந்து எஸ் நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா பாராட்டு அப்படின்னாவே ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பாங்க ஃப்ளவர் புக்கே கொடுப்பாங்க, நெக்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் கொடுப்பாங்க, நெக்ஸ்ட் அந்த ஷால்வை வந்து போத்தி விடுவாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த பெண்மணி மேரி கோம் அவர்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஒஜா இபோஷா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கான அப்ரிஷியேஷன் வேர்ட்ஸ் அந்த ஃபெலிசிட்டேஷன் ப்ரோக்ராமில் அப்ரிஷியேஷன் வேர்ட்ஸு நல்ல ப்ரைஸிங் வேர்ட்ஸ் எல்லாம் அவங்கள வந்து மரியாதை கௌரவப்படுத்துறது சரிங்களா. ஸோ வின் கோல்டு ஸோ சில்வர் மெடல் தான் இவங்க ஒன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சபதமே எடுக்கிறாங்க, நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக வந்து லண்டன் மக்கள்கிட்ட அந்த பீப்புள்ஸ் கிட்ட பேசும்போது நெக்ஸ்ட் டைம் ஐ வில் வாண்ட் தட் கோல்டு மெடல் அப்படிங்கிறத சொல்லிட்டு த இன்டர்நேஷ்னல் மெடல் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மெடல் ஃபார் மேரி கோம் த சில்வர் மெடல் இன் பென்சில்வேனியா ஓகே USA. ஸோ எச்டு இம்ப்ரிண்டட் முத்திரை. ஸோ இவங்க பேசுகிறது எல்லாமே ஒரு முத்திரை பதிச்ச மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வந்து வி ஜஸ்ட் வின் தட் கோல்ட் மெடல் இன் ஃபியூச்சர் பாக்ஸிங் மேட்ச். ஸோ குட் எனஃப் எஸ் நான் இப்போ தயாராக தான் இருக்கேன், என்னால் டெஃபினட்டாக என்ன பண்ண முடியும்னா வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சபதத்தையே லங்கல் பீப்புள்ஸ் கிட்ட வந்து எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு ஃபெலிசிட்டேஷன் ப்ரோக்ராமில் அங்கே நடந்த விஷயங்கள் அப்படி அவங்களுக்கான அப்ரிஷியேஷன் பாராட்டு ப்ளஸ் மோட்டிவேஷன் கௌரவம் எல்லாமே வந்து எதனால் கிடச்சிதுன்னா தட் இன்டர்நேஷ்னல் மெடல் அவங்க வந்து வின் பண்ணதுனால தான். ஸோ அதற்கான முயற்சியை கண்டிப்பாக நான் எடுப்பேன், அதுக்காக நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீப்புள்ஸ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க மேரி கோம். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சில்வர் இன் பென்சில்வேனியா ஓகே. ஸோ அதுக்கு ப்ரைஸ் மணி அதில் ப்ரைஸ் மணி நிறைய ஆஃபர்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அவங்களோட ஃபினான்ஷியல் ஒரீஸ் கொஞ்சம் கூட கம்மியாக இருக்காது, அதாவது அந்த ஒரீஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவங்களுக்கு இல்லை. ஸோ செகண்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் கோல்டு அவங்களுக்கு சேவிங்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. சேவிங்ஸோ இல்லை பேங்க் அமௌண்ட்ஸோ எதுவும் இருக்காது, அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் வந்து 2 இன்சூரன்ஸ் பாலிசி ஆயுள் காப்பீட்டு திட்டம் 2 ஆயுள் காப்பீட்டு திட்டம் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோல்டு மெடல் வின் பண்ணதுக்காக மணிப்பூர் கவர்மெண்ட் வந்து அவங்க சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, உதவி காவல் ஆய்வாளர் ஓகே. ஸோ அதுக்கு வந்து மந்த்லி ருபீஸ் 15,000 அவங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து ஃபஸ்ட்டு ஜாப். இதை வச்சு அவங்க ஃபினான்ஷியல் ஒரீஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இல்லை, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு நல்லா தான் இருந்தது. ஸோ ஹாலில் டேக்கிங் ஏ கலெக்ஷன்னா மெடல்ஸ் நம்ம நிறைய வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையில் தான் வந்து ஒரு விருப்பத்தில் தான் இருந்தாங்க. இருந்தாலும் அது மேரேஜ் ஆன டைமுங்கிறதுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரூமர்ஸ் இதுக்கப்புறம் அவங்க விளையாடுவாங்களா, இவங்க வின் பண்ணுவாங்களா, இவங்க கோல்டு மெடல் வாங்குவாங்களா, சில்வர் வாங்குவாங்களா நிறைய இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் வேர்ல்டு உமன்ஸ் பாக்ஸிங் அடால்ட்ஸ் இன் ரஷ்யா 2005 தேர்ட் வேர்ல்டு உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சரிதாவும் இவங்களும் தான் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் வந்து சரிதாவும் இவங்க கூட வின் பண்ணியிருப்பாங்க 2 பேருமே இந்தியா. ஸோ ரிட்டர்ன் பேக் இம்பால் ஏர்போர்ட்டில் ஹீரோஸ் வெல்கம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கிராண்ட் ரிசப்ஷன் வந்து பாக்கியச்சந்திரா ஓப்பன் ஏர் தேட்டர் திறந்தவெளி கலையரங்கத்தில் வந்து இவங்களுக்கு கிராண்ட் ரிசப்ஷன். இந்த 2001லேருந்து 2004 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோல்டன் பீரியட்ஸ், கோல்டன் இயர்ஸ், கோல்டன் மெடல். ஏன்னா அது ஃபுல்லாகவே அவங்களோட சக்ஸஸ் மட்டும்தான் இருக்கும். செவரல் கோல்டு நிறைய கோல்டு வின் பண்ணாங்க. 2002 என்ன வின் பண்ணாங்க, செகண்ட் உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப். 2003 பிஸா ஏஷியன் உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப். ஹங்காரியில் பயஸ் விச் கப் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் இது எல்லாமே வின் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக சொல்லணும்னா 3 மார்க்ஸ் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்பாங்க, எதுக்கு அவங்க லக்கின்னு சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, எதுக்கு அவங்க லக்கின்னு சொல்லிக்கிறாங்கன்னா ஜெட்லாக் சஃபர்டு ஃப்ரம் ஜெட்லாக் விமான போக்குவரத்து அதில் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அதனால் சரிங்களா. ஸோ உடனே இவங்க என்ன பண்ணுவேன் படிக்கல அப்படின்னா நீ என்ன எழுதுவ ஹெட்செல்ஃப் லக்கி அவங்க நிறைய கோல்டு வின் பண்ணாங்க அதனால வந்து அவங்க லக்கின்னு சொல்லிட்டாங்கன்னு ரைட் பண்ணியிருப்பாது. இட்ஸ் த ராங் ஆன்சர் ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சரிதாவுக்கும் அவங்களுக்கும் எங்கே வந்து கிராண்ட் ரிசப்ஷன் நடந்தது பாக்கியச்சந்திரா அந்த பிளேசஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு லங்கல் பீப்புள்ஸ் யார்கிட்ட பேசினாங்க, இந்த லங்கல் பீப்புள் கிட்ட பேசினாங்க. அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு நல்ல வார்ம் வெல்கம் ப்ளஸ் எல்லா ரிசப்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து வார்ம் வெல்கம் நெக்ஸ்ட் வந்து கங்க்ராச்சுலேட்டரி ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து நடக்கும் சரிங்களா. இது வந்து லங்கல் பீப்புள்ஸ் கிட்ட பேசும்போது இம்பாலில் டெல்லி ஏர்போர்ட் வந்து அவங்க நேட்டிவ் பிளேஸ் இம்பாலுக்கு வரும்போது இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்ஸ் கொஸ்டின்.
ஸோ அந்த 3 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சரிதா அவங்களோட வந்து இன்னொரு பெண்மணி யாருன்னா சரிதா என்ன மெடல் வாங்கினாங்க இப்போ கோல்டு சில்வர் 3 மெடல் இருக்குன்னு பிடிச்ச மெடல் எழுதி வச்சுருக்காரு. அவங்க என்ன வாங்கினாங்க பிரான்ஸ் மெடல். பென்சில்வேனியா யூஎஸ்ஏல வந்து மேரி கோம் வந்து சில்வர் மெடல் தான் வாங்கினாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த 2001 to 2004 அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா செவரல் கோல்டு மெடல்ஸ். ஸோ இது எல்லாமே இன்ஸ்பைட் ஆஃப் மேரிட் அப்படின்னா இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறது ஃப்ரேசல் வெர்ப் இருந்த போதிலும் சரிங்களா, ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் சென்டென்சஸ் அவங்க சொல்லி இப்போ நடக்கும் போதே ஓகே பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் சென்டென்சஸ் வரும்போது ஃப்ரேசல் வெர்பில் இன்ஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ மேரேஜ் ஆன போதும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய கோல்டு மெடல்ஸ் அவங்களோட ஹால் கலெக்ஷன் ஹால்ஸ் ஆஃப் மெடல்ஸ்னால் கலெக்ஷன் ஆஃப் மெடல்ஸ் ஸ்டாப் ஆகலை, இட்ஸ் லீட்ஸ் டு ரன்னிங் அப்படிங்கிறத ஆத்தர் சொல்லியிருப்பாரு. ஸோ இன்னும் அவங்க என்னென்ன வின் பண்ணாங்க, இன்னும் எவ்வளோ கோல்டு மெடல்ஸ் வாங்கினாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைட் ஆஃப் மேரிட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மேரேஜ் ஆன பொழுது அவங்க நிறைய வந்து மெடல்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு கோல்டன் 3rd and 4th வேர்ல்டு உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் உலக சாம்பியன்ஷிப் வந்து 3rd and 4th வேர்ல்டு உமன்ஸ் பாக்ஸிங்ஷிப் வின் பண்ணாங்க சாம்பியன்ஷிப். அக்டோபர் இது எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2005 அண்ட் நவம்பர் 2006. அதர் இன்டர்நேஷ்னல் லெவல் சாம்பியன்ஷிப் சர்வதேச சாம்பியன்ஷிப் அதுலேயும் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணாங்க நிறைய கண்ட்ரீஸில், தாய்வான், வியட்நாம் அண்டு டென்மார்க். ஆனால் 2006 வந்து டெல்லியில் வந்து யார் ரொமானியாவில் சேர்ந்து ஸ்டெலுட்டா ஜூட்டா ஆஃப் ரொமானியா அவங்கள தோற்கடிச்சு என்ன fourth வேர்ல்டு சாம்பியன்ஷிப் உலக சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணாங்க. 22க்கு 7 22 அப்புறம் 7 செட் கணக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது சாம்பியன்ஷிப். ஸோ நியூ டெல்லி. ஸோ அதர் இந்தியன் பாக்ஸர்ஸும் நிறைய பேர் இதில் வந்து வின் பண்ணாங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 4 கோல்டு 1 சில்வர் அண்ட் 3 பிரான்ஸ். ஓகே, ஸோ டீம் 1 அவங்க ஹோல் டீம் பார்த்தீங்கன்னா ஓவரால் டைட்டில் சாம்பியன்ஷிப் இவங்க வந்து ஹேட்ரிக் தொடர்ந்து 3 தடவை வந்து ஹேட்ரிக் ஆஃப் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் தொடர்ந்து 3 தடவை வின் பண்ணாங்க அப்படின்னா ஹேட்ரிக்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மீடியா வந்து அவங்க கிறிஸ்டன் மீ அவங்கள வந்து புகழாரம் அவங்களுக்கு ப்ரைஸிங்காக என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் பாக்ஸிங், மேக்னிஃபிகன்ட் மேரி மகத்துவமான மேரி. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கான கொடுத்த ப்ரைஸிங். ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், மேரி கோம் த குயின் ஆஃப் பாக்ஸிங் over. Next we see about we see about Mary Kom. So this prose was over. So இதில் இருக்க கேட்கக்கூடிய 3 மார்க்ஸ் கொஸ்டின் 3 மார்க்ஸ் பேராகிராஃப் இருக்கும். ஸோ ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அபவுட் த ஆத்தர் Mangche Chung Neizang Mary Kom, 1st March 1983, birth 1st March, incumbent member of parliament, age 37, height 158 cm, nickname Magnificent Mary. She was honored with the Padma Shri in 2010. I hated every minute of இது வந்து முகமது அலி சொன்ன ஒரு கோடு. இது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோஸ் லாஸ்டில் இருக்கும். ஸோ you just to go through. I hated every minute of training, but I said don't quit, suffer now and live the rest of your life as a championship. அதாவதுக்கு என்ன மீனிங்னா என்னோடய பயிற்சியில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் வந்து வெறுத்திருக்கேன். ஆனால் என் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருப்பேன், விட்டு விடாதே, டோன்ட் விட். இப்போ கஷ்டப்பட்டோம் அப்படின்னா மீதமுள்ள நம்ம நாட்களில் நம்ம ஒரு சாம்பியனாக வாழலாம் அப்படிங்கிறது முகமது அலி வந்து இங்கே சொல்லியிருப்பார். ஸோ that's all students, go through this video and recall the 3 marks and memory that paragraph. Thank you students.